செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் தெற்கு மத்திய பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்து இலங்கையின் தெற்கு பகுதியை வந்தடைந்து இலங்கையின் தெற்கு பகுதிக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கிறது. இந்த தாழ்வு பகுதி இன்றைக்கு செயல் இழக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நாம் சொல்வது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை, அதாவது நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை தான் முற்றிலுமா செயலிழக்கும். ஆனால் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இலங்கை அருகே 18ஆம் தேதி உருவாகும்னு சொன்னோம்னா அது வட இலங்கை அருகே நாளையிலிருந்து 3 நாட்களுக்கு நீடிக்கும். அதாவது டெல்டா மாவட்டங்களிற்கு 200 கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கும். அவ்வளவுதான் நெருக்கமாக வரும். 200-150 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நெருக்கமாக வரும். இந்த இரு நிகழ்வுகள் தனித்தனியாக சுழல ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று தமிழ்நாட்டில் ஏற, கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டிற்கு வர, தெற்கிலிருந்து வரக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை கிழக்கு திசை காற்று கடலிலேயே சந்தித்து மழைப்பொழிவை பெரும்பாலும் ஏற்படுத்தும். அதன் உள்பகுதி வழியாக நுழையக்கூடிய, அதாவது வெளி லேயர்ல நுழைகிறத அப்படியே தடுத்து கடல்ல குளிர்விக்கும். உள் லேயர் மற்றும் மத்திய லேயர்ல வர்றதுதான் தெற்கு நோக்கி மேற்கு நோக்கி போகும். அந்த தெற்கு நோக்கி மேற்கு நோக்கி போவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், பிறகு அதாவது நீலகிரி வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், பிறகு அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் சேலத்துக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று, அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி அரபு நாடுகளில் இருந்தும் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் பகுதியில் இருந்தும் குளிர்ந்த காற்றை கொண்டு வந்து கேரள பகுதியில் ஏற்ற போகிறது. அப்பொழுது அது ஏற்றும் பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒற்றை சுழற்சி செயலிழந்து ஒரு சுழற்சி மட்டும் தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் நீடித்து கொண்டு அதுவும் திங்கட்கிழமைக்கு மேல் படிப்படியாக செயலிழக்க தொடங்கி அதுக்கப்புறம் தான் புதிதாக வரக்கூடிய நிகழ்வு நெருங்கி 3 நாள் நீடித்து டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க நீடித்து பிறகு படிப்படியாக அதுக்கப்புறம் செயலிழந்தாலும் வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கும். இது மார்ச் 2ஆம் தேதி வரை குழப்ப வானிலையை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் மழை தொடக்கம் எப்பொழுது, தீவிரம் எப்பொழுது என்பதை இந்த அறிக்கையில விரிவாக பார்ப்போம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை தொடக்கம் இன்றைக்கு அதிகாலையில் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த புதிதாக உருவாகி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கைக்கு நெருக்கமாக டெல்டாவிற்கு கிழக்க 200 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நகர்விலே கொஞ்சம் மேகம் குறைவாக இருக்கு, வராமல் போகாது. இருந்தாலும் அதிக மழை என்பது தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், பிறகு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நாளைக்கும் உண்டு, 21ஆம் தேதி உண்டு, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சேலத்திற்கு. சேலம், நாமக்கல், ஈரோடு இதெல்லாம் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அப்பொழுதுதான் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும். 21, 22 தான் மழையே நிறைய இருக்கு. டெல்டா வழியாகத்தான் ஊடுருவி கிழக்கு காற்று தெற்கு காற்று பயணிக்கும். கிழக்கு காற்று கடலிலேயே குளிர்விக்கும். தெற்கு காற்று டெல்டா வழியாக நுழைந்து குளிர்விக்க போதுமான குளிர்ச்சி தன்மை இல்லாமல் மேற்கே போய் குளிர்விக்கப்படும். அப்புறம் வட உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை விட்டு இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை குளிர்விக்கும். இதை ஏற்கனவே நாம தெளிவா சொல்லியிருந்தாலும் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு, குறிப்பாக வேதாரண்யத்திற்கு மேகமூட்டத்தை இன்றைக்கு பொழுது விடியும் பொழுதுதான் தொடக்கம். பொழுது விடியும் பொழுது விடிந்த பிறகுதான் தொடக்கம். காலை 8 மணி 9 மணிக்கு தான் மேகமூட்டத்தையே தொடக்கம். அதுவரை நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். 4 மணி 5 மணி 6 மணி வரைக்கும் வெளிச்சம் வரும் வரைக்கும் நட்சத்திரங்களை உங்களால் காண முடியும்.
மேகமூட்டங்கள் அதற்கு பிறகுதான் வர தொடங்கும். இன்றைக்கு காலை 11 மணி அளவில் தான் டெல்டாவிலே மழை தூறல் தொடங்கும். 10 மணி 11 மணிக்கு. நேற்றைக்கே சொல்லியிருந்தேன், இதை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். தாமதம் அடையும் பட்சத்தில் மதியத்திற்குள் மழை பொழிவு தொடங்கும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். மேகமூட்டங்கள் இன்றைக்கு மதியம் உள் மாவட்டங்களுக்கு தொடங்கிவிடும். இன்றைக்கு மதியமே உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர உள்ள வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதியமே மேகமூட்டங்கள் உருவாகிடும். டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு மாலை மழை. தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மதியம் தொடங்கி மாலை கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு முதல்ல ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு மாலை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு காணாமல் போய், அதாவது நிகழ்வு விலகியது போலும் மழை இல்லாதது போலும் இருக்கும். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அப்பையிலேருந்து நகர்ந்து நகர்ந்து தன்னுடைய செட்டிங்கை மாற்றிட்டே இருக்கும். இரு காற்று இடைவு வேற வேற இடங்கள்ல நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்போ உங்க ஊர்ல மழை வந்தது மாதிரியும் அது தூரிவிட்டு போனது மாதிரியும் இந்த நிகழ்வு விலகிவிட்டது போலவும் உங்க மனம் வந்து சொல்லும். அந்த மனம் சொல்வதை நீங்கள் நம்பக்கூடாது. புரியுதுங்களா? நம்பக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஆக தேவையில்லாம அவசரப்பட்டு அறுவடை பண்ணிட்டோமே, வந்துச்சு தூரிட்டு போயிட்டு வெளிச்சம் காட்டுது, தெளிவா இருக்கு, இந்த மழை பெய்யாது அப்படின்னு என்ன செய்வீங்க, திடீர்னு உங்கள் மனம் சொல்லும். காரணம் என்னன்னா, இந்த நகர்வும் ஆக்சிலேஷன்ல இருக்கிறதுனால இந்த கிழக்கு காற்று தெற்கு காற்று சந்திப்பு அப்பப்போ இடம் மாறிக்கிட்டே இருக்கும். கிழக்கு காற்று என்பது குளிர்விக்கும் காற்று, தெற்கு காற்று என்பது நீராவி காற்று. இது கடலிலேயே வழிமறித்து குளிர்வித்தாலும் தப்பி வருவது டெல்டாவிற்குள்ளும் வடகடலோரம் வரைக்கும் 21ஆம் தேதி எட்டும். உள் சுற்றுக்குள்ள, அதாவது நிகழ்வு சுழற்சியில உள்பகுதியில் இருப்பது நேரடியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். அது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், பாலக்காட்டு கணவாய்க்கும், நீலகிரிக்கும், ஈரோடுக்கும், கரூருக்கும், திண்டுக்கலுக்கும், திருச்சிக்கும், நாமக்கலுக்கும், சேலத்துக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை பொழிவை கொடுக்கும். நாளைக்கே மழை தொடங்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கு. கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரங்களுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவு வரை கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். ரைட். 21ஆம் தேதி காலையிலிருந்து தான் தொடர்ச்சியான மழைப்பொழிவு தொடங்கும். அப்பதான் நல்ல ஒரு பெரிய ஒரு மிரட்டெல்லாம் வரும். 21ஆம் தேதி மதியத்தில இருந்துதான் மழை தீவிரம். டெல்டாவில் நுழைந்தாலும் நீராவி காற்று நுழையும். ஆனால் நீராவியை நீராக மாற்றுவதற்கு ஏற்ற மரங்கள் அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குன்றுகளிலும், சிறுமலை, கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, கொடைக்கானல், வால்பாறை, திருமூர்த்தி அணைப்பட்டு பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி, பிறகு அதற்கு அடுத்தபடியாக அப்படியே திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகள் என்று அப்படியே படிப்படியா 21ஆம் தேதி மாலை இரவிலிருந்து ஏற்பட தொடங்கும். 21ஆம் தேதி மாலை இரவு தொடங்கும் மழை 21ஆம் தேதி நாளை சனிக்கிழமை மாலை இரவு, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் நீலகிரி, கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் எட்டி பிடிக்கும். ஆனால் சேலம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும். சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் கரூர், திண்டுக்கல் இதுவரைக்கும் நல்ல மழை கிடைக்கும். அந்த சேலத்துக்கு வடக்கே தர்மபுரி, கிருஷ்ணகிரிக்கு மட்டும் திங்கட்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேல மாலையோ கிடைக்கும். ஆக நாளை தான் மழையே தொடக்கம். இதுல நாம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, டெல்டா வழியாக நுழையும். டெல்டாவிற்கு பெரிய மழை இருக்காது, ஆனால் மழை இருக்கும். மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும், ஆங்காங்கு இருக்கும். மழை வலுத்த காற்று குவிதல் எல்லாமே நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிற்கு அதிகமாக இருக்கும். அதுலயும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதிக்கு கூடுதலாக இருக்கும். அதில் இருந்து கடலோரம் வரைக்கும், அதாவது கன்னியாகுமரியோட கேரள எல்லையோரம் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தோட நாலுமூக்கு, ஊத்து மற்றும் பாபநாசம் தொடங்கி தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும், அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கடலோரம் வரைக்கும்,
அப்படியே பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும், வடக்கே விருதுநகர் மாவட்ட எல்லை வரைக்கும், அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும், தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி கோவில்பட்டி விளாத்திக்குளம் உட்பட, அப்படியே தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு மத்திய கிழக்கு எல்லா பகுதியுமே, அடுத்தது தேனி மாவட்டம், அடுத்தது மதுரை மாவட்டம், அடுத்தது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம், முதல்ல கொடைக்கானல் மலைப்பகுதி, அடுத்தது பழனிக்கு மேலே இருக்கக்கூடிய மலைப்பகுதி, அதாவது அந்த பழனி கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதி, அப்புறம் வத்தலகுண்டு கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதி, அப்புறம் ஒட்டுமொத்த கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்புறம் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி, அப்புறம் பாலக்காட்டு கணவாய் பகுதி, அடுத்தது நீலகிரி மாவட்ட பகுதி, அப்புறம் கோயம்புத்தூர் மாநகரம், அன்னூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள், அப்புறம் பவானி சாகர் உள்ளிட்ட பகுதிகள், அடுத்ததுதான் அது திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு அவினாசி உள்ளிட்ட பகுதிகள், அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தின் ஆங்காங்கே, அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே, அப்புறம் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம், அப்புறம் ஈரோடு மாவட்ட சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட எல்லையோரம், அப்புறம் தான் கரூர் மாவட்டம், அப்புறம் கரூர் மாவட்டத்தோட திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, அப்புறம் நாமக்கல் சேலத்தின் பெரும்பாலான பகுதிகள், அப்புறம் நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை வரைக்கும், அடுத்ததுதான் கொல்லிமலை பச்சைமலை, அடுத்தது சேலம் மாவட்டத்தோட கல்வராயன் மலை வரைக்கும் ஏற்காடுக்கும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. சனி ஞாயிறு தான் மழையே, சனி ஞாயிறு தான் மழையே. தொடக்கம் தாமதம் ஏற்படும், தொடங்குவதற்கு தாமதம் ஏற்படுகிறது என்று மழை விலகிவிட்டதாக நினைக்க வேண்டாம். புதிதாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சி உருவாவதிலும் தீவிரமடைவதிலும் நெருங்கி வருவதிலும் தாமதம் தான். அதுவும் நாம எதிர்பார்த்த ஒன்றுதான். 11 மணிக்கு மேலதான் வரும்னு சொன்னோம். இன்றைக்கு தொடக்கம் தான் சொன்னோம். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 20ஆம் தேதி மதியம் மாலை கூட ஆகிவிடுன்னு சொன்னோம். 21, 22, 23 தான் மழைன்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லவில்லை, நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம். நாளை 21ஆம் தேதி சென்னை, திருவள்ளூருக்கும், செங்கல்பட்டிற்கும், விழுப்புரத்திற்கும், புதுச்சேரிக்கும், கடலூருக்கும் கிடைக்கும் 21ஆம் தேதி. அதே நேரத்தில் கடலூர் வடக்கு பகுதி உள்பகுதியும், அதே நேரத்தில் அரியலூர், பெரம்பலூருக்கும் நாளை மறுநாள் கிடைக்கும். ஆனா நம்பர் 1 தெற்கே மேற்கே உள்ளே சேலம் வரைக்கும், திருச்சி வரைக்கும், திண்டுக்கல் வரைக்கும், அதாவது சரியா சொல்லப்போனா புதுக்கோட்டைக்கு தெற்கே, திருச்சிக்கு மேற்கே, அதையும் சொல்ல போனால் திண்டுக்கல் பாதிக்கு தெற்கே, கரூர் திருச்சிக்கு கிழக்கே, மேற்கே சேலம், நாமக்கல் உட்பட இந்த பகுதி தான் நல்ல மழை இருக்கும். இந்த அறிவிக்கப்பட்ட பகுதி மேற்கும் தெற்கும். பிற பகுதியெல்லாம் மழை வானிலை தொடர்ந்து 3 நாள் நீடிக்கும். டெல்டா உட்பட 21, 22, 23ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த சுற்றின் மழை வானிலை. தொடக்கம் டெல்டாவிற்கு இன்றைக்கு காலை 9 மேகமூட்டங்கள், மதியம் மழை தொடக்கம், மாலை கொஞ்சம் மிதமானது முதல் சற்று கனமழை. காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும். மேற்கு போய் குவித்து மரங்களாலும் மேற்கு திசையிலிருந்து அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்றாலும் குளிர்விக்கும். கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு 21 மாலையில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். 22 ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஆங்காங்கே நல்ல மழை கிடைக்கும். ஒதுக்கி ஆங்காங்கே தான் திங்கட்கிழமை கிடைக்கும். இந்த காற்று சுழற்சி திங்கட்கிழமை செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாகவே நீடித்துக் கொண்டிருந்து வரக்கூடிய 24, 25, 26, 27 தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கோம். இதுல 26, 27 கொஞ்சம் மேற்கு காற்று குவிதலுக்கு ஏற்ப சாதக அரபிக்கடல் காற்று சுழற்சி ஏற்படும். இதனால காற்று கொஞ்சம் தேங்கும். 26, 27 ஈரோடு, நீலகிரி மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை இருக்கும், குழப்பம் இருக்கும், மிதமான மழை இருக்கும், ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கும். 28, 7ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 1, 2 தேதி வரைக்குமே தமிழ்நாட்டில் குழப்பம் நிலவும். அப்போதுதான் காற்று சுழற்சி முழுமையாக விலகும். அது வரைக்கும் வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கும், குழப்பம் இருக்கும். ஆனால் அறுவடைக்கு இடையூறு என்பது 21, 22, 23 தான். 24 அறுவடை செய்யலாம். மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் குழப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் அறுவடைக்கு குழப்பம் மட்டுமே, இடையூறு இருக்காது. கைவசம் தார்பால் வச்சுட்டு நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் பரவலாக பெரிய அச்சுறுத்தல் இருக்காது. அறுவடைக்கு உகந்த நாளாக இருந்தாலும் அச்சுறுத்தல், மிரட்டல் இருக்கும். நன்றாக ஒரு பிரைட்டா வெயில், மேகமூட்டம் இல்லாத வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மார்ச் 2 7ஆம் தேதி வரை. 8ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி வரை இருக்கிறது. அது சும்மா சாதாரண தூறல் நினைக்கும் மழையாக இருக்கும். அது மீண்டும் திரும்பி போய் மார்ச் 15 20ஆம் தேதிக்குள் வலுவான மழைப்பொழிவை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். மழை தொடங்கவில்லையே, தொடங்கியது நின்று போய்விட்டது, இது பெய்யாது என்ற கற்பனை வேண்டாம். மழை தொடக்கம் தாமதம். இன்று மதியம்தான் டெல்டாவிலேயே தொடங்கும். மேகமூட்டம் காலை தான் ஏற்படும். மழையே 21, 22, 23 தான். அதுலயும் அதிகமான மழை தெற்கே மேற்கே, தெற்கே மேற்கே, சேலத்திற்கு மேற்கே, நாமக்கலுக்கு மேற்கே, திருச்சிக்கு மேற்கே அதிகமா இருக்கும். புதுக்கோட்டைக்கு மேற்கே, புதுக்கோட்டைக்கு தெற்கே, டெல்டாவிற்கும் உண்டு. நிகழ்வு டெல்டா அருகேதான் இருக்கும். மழை வானிலை இருந்து கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். 21, 22, 23 மழை, 21, 22 கனமழை. மேற்கே உள்ளே பொறுத்திருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஒதுக்கி என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு மழை தொடங்கும் வரைக்கும் உங்களுடைய அறுவடை பணி, வைக்கோல் கட்டும் பணி எல்லாமே செய்யலாம். தொடங்கிவிட்டால் அவ்வப்பொழுது நினைக்க தொடங்கிவிடும். நாளை முடியாது, மதியத்திற்கு மேல் கஷ்டம். நாளை மறுநாள் மழை வானிலை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.